வணக்கம் மக்களே. இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுக்கு தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவில் யாராவது +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ 12வது எக்ஸாம் வரப்போகுது. இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். அடுத்து 12வது முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு இப்போ நிறைய மாணவர்களுக்கு தெரியல. பேரண்ட் அவங்க யோசிக்கிறத சேர சொல்கிறாங்க. சில பேர் அந்த என்ன ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். பட் சில பேருக்கு இருக்காது. ஸ்பெசிஃபிக்காக பயாலஜி குரூப் எடுத்தவங்க எல்லாமே நீட் போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். நீட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப டெடிகேஷன் வேணும். நீட்டில் ஒரு டாக்டர் ஆகணும்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு ரொம்ப நாள் ஒரு தவம் மாதிரி. அன்னைக்கெல்லாம் ஈஸியாக MBBS முடித்தோடனே டாக்டர் ஆகிடலாம். பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. நிலவரம் அதிகம், செலவு அதிகம், நம்ம வயசையுமே நிறைய கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம +2 முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீட்டு கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஒரு அட்டம்ப்ட், 2 அட்டம்ப்ட், 1 வருஷம் 2 வருஷம் படித்து கோச்சிங் சென்டரில் அதுக்கப்புறம் அவங்க நீட் கிளியர் பண்ணி போகிறாங்கன்னா இன்னும் ஏஜ் அதிகமாகும். இப்போ MBBS பொதுவாக 5 வருஷங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 34 கவர்மெண்ட் காலேஜும் ஒரு 29 ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது. இதில் சேரணும்னா நீட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீட்டே ரொம்ப கஷ்டம். நீட் எழுதி உழுக்க போனதுக்கப்புறம் 5 வருஷம் MBBS ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு ஒரு டெடிகேஷனோட படிக்கணும். இன்ட்ரெஸ்ட், மெயினாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க சீக்கிரமாக வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு MBBS சீட், அதாவது நீட் எழுதிட்டு உழுக்க வரீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் உங்களை டீமோட்டிவேட் பண்ணல. ஸோ 5 வருஷம் MBBS, அதுக்கப்புறம் 1 வருஷம் ட்ரைனிங், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 5 வருஷம் முடித்தோன்னே MBBS மட்டும் இனிமேல் பத்தாது டாக்டருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ்லாம் படிக்கணும். ஒரு 2 வருஷம் 1 வருஷம்னு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டாக்டராக இருந்தால் அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு ஒரு 3 வருஷம் படிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் நீங்கள் டாக்டருக்காகவே படிக்கணும். படித்ததுக்கப்புறம் நீங்கள் செட்டில்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நீங்கள் MBBS முடிச்சுட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் படித்தாலுமே, இல்லை இந்த எல்லாத்தையும் படித்து முடித்தாலும் பெருசாக பேக்கேஜ் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற அளவுக்கு டாக்டர்ஸ்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எனக்குமே பெரிய, அவங்க உயிரவே காப்பாற்றுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு டாக்டரோட சேலரி மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஒரு 10-15 வருஷம் நீங்கள் நீட் முடிச்சுட்டு இவ்வளோ வருஷம் டெடிகேஷன், இது சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல பேமெண்ட் கிடைக்கும். ஆனால் அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இதுதான் டாக்டரில் ஒரு டெடிகேஷன் இருக்கணும். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் டெடிக்கேட்டடாக படிக்கிறீங்க, உங்களுக்கு உடனே இன்கம் தேவை இல்லைன்னா நீங்கள் நீட் கோச்சிங்கை நீட் செலக்ட் பண்ணி டாக்டராக விருப்பப்படலாம். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு நீட் எடுத்ததுக்கப்புறம் யோசிச்சுட்டு மாற முடியாது. அதுக்கு தான் இது ஒரு புரிதல். ஒரு டாக்டர் ஆகணும்னா என்னென்னா இருக்குன்னு இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ 10 வருஷம் 11 வருஷம் படித்தா தான் நம்ம ஒரு நல்ல வேல்யூபிளான டாக்டராக ஆக முடியும். ஒரு பேமெண்ட்டுமே நல்ல சேலரி வாங்க முடியும். ஸோ ஏஜுமே ரொம்ப பாராயிரும். ஸோ பார்த்துக்குங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீட் கோச்சிங், அதே மாதிரி நீட் நான் வெறியாக இருக்கேன், நான் நீட் கிளியர் பண்ணி நான் கண்டிப்பாக டாக்டர் ஆவேன் அப்படின்னா நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்க நீட் சென்டரோ இல்லை ஒரு பெஸ்ட்டான நீட் கோச்சிங் ஸ்கூலை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் டாக்டரே ஆவேன், அப்படி கண்டிப்பாக டாக்டராக தான் ஆவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.